ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்களுமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரூப் 4 எக்ஸாம் நாளைக்கு எழுத போகிற எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆல் த பெஸ்ட். ஓகேவா? ஸோ நல்லபடியாக நீங்கள் எல்லாருமே எக்ஸாம் எழுதணும். நீங்கள் படித்தது, நீங்கள் ரிவிஷன் பண்ணது எல்லாமே எக்ஸாமில் வரணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து முழுசாக ஓகேங்களா 180க்கு மேலே எடுத்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிற என்னோட வாழ்த்துக்களையும் வேண்டுதலையும் தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக எல்லாரும் நல்லபடியாக அட்டன் பண்ணணும். எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து நாளைக்கு ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் இன்னையிலேருந்து நாளைக்கு எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். என்னென்ன நீங்கள் பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையுமே நான் சொல்கிறேன், தெளிவாக கவனிங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய இடத்துல காமன் மிஸ்டேக்கால தான் பார்த்தீங்கன்னா மார்க் போகும். ஓகேவா? ஸோ அந்த காமன் மிஸ்டேக் எல்லாமே இல்லாமல் எப்படி பண்ணலாம், அந்த காமன் மிஸ்டேக் என்னென்ன, எப்படி அதை இல்லாமல் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி என்னென்ன நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணணும், நாளைக்கு காலையில் எக்ஸாம் சென்டருக்கு போனதுக்கு அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சு வெளியே வர வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு ½ அன் ஹவர் ஓகேவா, 20 to ½ அன் ஹவர் ஓகே, 20 minutes இல்லைனா ½ அன் ஹவர்க்குள்ளே இந்த வீடியோ முடிஞ்சிடும். ஸோ ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், இந்த ஒரு ½ அன் ஹவரை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்கள் லைஃபையே மாற்றக்கூடிய ஒரு வீடியோ. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஓகேவா, ஸோ இது ஈவினிங் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் படித்தது எல்லாமே போதும். ஓகேவா? ஸோ எந்த நாள் படிச்சிருந்தாலும் சரி, ஒரு வாரம் படிச்சிருக்கேன், இல்லை ஒரு மாதம் படிச்சிருக்கேன், இல்லை 4 மாதம் படிச்சிருக்கேன், இல்லை 4 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன், இல்லை 1 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன், எப்படி படிச்சுட்டு இருந்தாலுமே சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் படித்தது எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ ஒரு படித்தது, ரிவிஷன் பண்ணது, டெஸ்ட் எழுதுனது எல்லாமே போதும். இதுக்கப்புறம் மூளைக்கு வேலை கொடுக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக விடுங்க. ஸோ மூளை கொஞ்சம் அப்படியே வந்து என்ன பண்ணட்டும், அசை போடட்டும். ஓகேவா? அதுவே நம்ம எதுவும் அசை போட வேணாம், அதுவே வந்து ரீகால் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம எதுவுமே பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ படித்த வரைக்கும் போதும். ஸோ இதுக்கப்புறம் எதையும் படிக்காதீங்க. ஓகேவா? ஸோ படிக்காதீங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக தூங்குங்க. நல்லா ஜீரணமாகிற சாப்பாடை சாப்பிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ போயிட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற, பரோட்டா சாப்பிட்ற, அப்படி இப்படின்னு எதையாவது சாப்பிட்டு வயிற்றை வந்து எதையாவது உபாதை பண்ணிக்காதீங்க. ஸோ வயிற்றுக்கு உபாதைகள் தராத சாப்பாடு எதுவாக இருந்தாலும் நைட்டும் நாளைக்கு காலையிலையும் சாப்பிடுங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு காலையில் சாப்பிட்டுட்டு எக்ஸாமுக்கு போங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நைட்லேருந்தே போய்க்கலாம். நைட்டு சீக்கிரமாக ஜீரணமாகிற மாதிரி எதுவாக இருந்தாலும் சாப்பிடுங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப வந்து வயிற்றுக்கு உபாதை தர்ற மாதிரி, வயிற்று வலி வர்ற மாதிரி, வயிற்றால போகிற மாதிரி இந்த மாதிரிலாம் எதுவுமே சாப்பிடாதீங்க. நெஞ்சரிசல் வர மாதிரி இதெல்லாம் எதுவும் சாப்பிடாதீங்க. ஸோ சீக்கிரம் ஜீரணமாகிற மாதிரி சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக படுக்க போயிருங்க. ரொம்ப லேட்டாக படுக்க போகாதீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஹால் டிக்கெட் எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க. சப்போஸ் பிரிண்ட் அவுட் எடுக்கல அப்படின்னா கம்பல்சரியாக இதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறது நிறுத்த போகிறீங்க இல்லையா, நைட் ஒரு 7-8 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகேவா? ஆல்ரெடி எடுத்திருந்தீங்கன்னா பெஸ்ட்டு, எடுக்கல அப்படின்னா போய் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த பிரிண்ட் அவுட்டில் உங்கள் ஃபோட்டோ நல்லா டீட்டெயில்டாக தெளிவாக தெரியுதா, அதுக்கப்புறம் உங்கள் பேர் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குல்ல அதெல்லாமே டீட்டெயில்டாக தெரியுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அங்கே பிரிண்ட் அவுட் எடுக்கிற இடத்துலையே பார்த்துட்டு வாங்கிட்டு வாங்க. சப்போஸ் பிரிண்ட் அவுட்டில் சரியாக ஃபோட்டோ தெரிலனா இன்னொரு பிரிண்ட் அவுட் நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்று அது கூடயே சேர்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், அந்த ஹால் டிக்கெட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும், அதெல்லாம் தெளிவாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ். ஓகேவா? ஸோ ஆதார் கார்டு இருந்தால் மட்டும் போதும், மற்றது ஏதாவது இதுன்னு எதையும் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஆதார் கார்டு ஓகே தான். ஓகேவா? 4 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ 4 உங்களோட இதில் ஹால் டிக்கெட் இருக்கு இல்லையா, ஹால் டிக்கெட்லேயே இந்த ஐடி ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 ஐடி ப்ரூஃப், இது அல்லது அது அல்லது அது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எதையும் யோசிக்காதீங்க. ஸோ ஆதார் கார்டு இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க, ஒளி நகல் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஒரிஜினல் கொண்டு போனாலும் சரி, கொண்டு போகலனாலும் சரி, அது உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா? ஸோ அது ஆனால் ஒரிஜினல் அவசியம் கிடையாது, ஜெராக்ஸ் இருந்தால் போதும். ஸோ அப்போ ஹால் டிக்கெட் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வேணும், 2 இன்ஃபர்மேஷனா. அதுக்கப்புறம் கண்டிப்பாக பிளாக் பாயிண்ட் பால் பாயிண்ட் பென்னு பிளாக்ல தான் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ முன்னாடியே வாங்கி நல்லா எழுதி பார்த்துருங்க, கொஞ்சம் எழுதி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போங்க. போகும்போது கடையில் வாங்கிட்டு போகிற வேலை வேண்டாம். ஓகேவா? ஸோ இப்போ பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா
கையோட பால் பாயிண்ட் பெண்ணையும் வாங்கிட்டு வந்துருங்க. ஸோ கையோட எதையாவது எழுதி பார்த்துட்டு நல்லா வந்து எழுதுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு எடுத்துகிட்டு போங்க. குறைஞ்சது 2 பேனா எடுத்துகிட்டு போங்க, 1 பேனா வேணாம். 2லேருந்து 3 அது உங்கள் இஷ்டம் தான். ஓகேங்களா? ஸோ 2 பேனா கம்பல்சரியாக கொண்டு போங்க. 2யுமே எழுதி பார்த்துட்டு கொண்டு போங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. A4 ஷீட் இருக்கு இல்லையா, ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. 2 ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் எடுக்க வேணாம். ஃபோட்டோ உங்களுக்கு கிளியராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆதார் இது இருக்கு இல்லையா, ஸோ இப்போ ஹால் டிக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ ஹால் டிக்கெட்டில் உங்கள் ஃபோட்டோ வந்து கிளியராக இருக்குது, எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ அந்த ஒயிட் ஷீட்டை கூட எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. வெறும் ஹால் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் பிளாக் பால் பாயிண்ட் பென்னு இது இருந்தால் போதும். வேறு எதுவுமே தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ மீதி எதையுமே எடுத்துகிட்டு போகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் அலௌடு கிடையாது. ஸோ அதனால் எதையுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. வாட்ச் கட்டிட்டு போனாலும் வாட்ச் வந்து அனலாக் வாட்சாக இருந்தால் ஓகே தான், பட் அது இல்லைன்னா கூட ஓகே தான். எதுவுமே கட்டிட்டு போகாதீங்க. ஏன்னா பெல் அடிக்கிறது உங்களுக்கு அதுக்கு நல்லாவே கேட்கும். அப்படி இல்லைன்னா இன்விஜிலேட்டர் இருக்கார் இல்லையா, ஸோ அவங்கக்கிட்டேயே நீங்கள் வந்து டைமிங் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா? அதனால் நீங்கள் வாட்ச் இருந்தால் கட்டிட்டு போங்க, அனலாக் வாட்ச் இருந்தால் கட்டிட்டு போங்க. இல்லைன்னா தேவையே இல்லை, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் வென்யூ இருக்கு இல்லையா, அது வந்து எந்த இடம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இடமா இருந்தால் பிரச்சனையே கிடையாது. சப்போஸ் தெரியாத இடமா இருந்ததுன்னா இன்றைக்கே ஒரு டைம் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா நாளைக்கு டைமிங் வந்து எப்படி இருக்கும் என்ன மாதிரி அப்படிங்கிறது தெரியாது. அதனால் இன்றைக்கி ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ நல்லா பேரை படிச்சுட்டு நல்ல அட்ரஸ் தானே அப்படிங்கிறது தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே பேரில் 2-3 இடத்துல இருக்கலாம். அப்போ என்ன ஆகும், நம்ம அட்ரஸ் மாறி போயிட்டு காலையில் போயிட்டு அங்கங்கே அலைஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னா பதட்டமாயிரும். ஓகேவா? அதனால் அன்னைக்கு நைட்டு இல்லை அப்படின்னா அந்த கான்டாக்ட் நம்பர் இருக்குள்ளே, அந்த கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கோங்க, எந்த அட்ரஸில் இருக்குது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக கேட்டுக்கோங்க. முடிஞ்சது அப்படின்னா போயிட்டு வந்துருக்கேன், முடியல அப்படின்னா ஃபோன் நம்பரை ஃபோன் பண்ணி எந்த இடத்துல இருக்குது எப்படி வரணும் எந்த மாதிரி அப்படிங்கிறத நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கு தான் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸாம் வென்யூவோடது. ஓகேவா? ஸோ அப்போ அட்ரஸ் ஓகேவா? ஸோ அட்ரஸ் தெளிவாக பார்த்துக்கணும், அதுதான் அந்த இடம் தானே அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு நல்லா ஓகேவா? ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க, அது எல்லாமே தனியாக எடுத்து வச்சுருங்க. வேறு எதையும் எடுத்துகிட்டு போக வேணாம். இல்லை எனக்கு தண்ணி தாக எடுக்கும் மேம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாட்டில் இருந்தால் ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க. தண்ணி அங்கேயே இருக்கும். ஓகேங்களா? அங்கேயே ப்ரொவைட் பண்ணுவாங்க. தண்ணி கேட்டிங்கன்னா அங்கேயே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களே தண்ணி எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்போ வரும்போது நீங்கள் குடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பாட்டிலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகேவா? ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் வேணும்னா எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அந்த இது டம்ப்ரு இது வைப்போம் இல்லையா, கை நாட்டு வைப்போம் இல்லையா, அந்த இடத்துல அந்த மை வந்து அந்த இடத்துல படாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அப்படின்னா அவங்களே ஒரு சில இடத்துல அவங்களே வந்து துணி கொடுப்பாங்க, அதுலேயும் நீங்கள் தொடச்சிக்கலாம். ஒரு சில இடத்துல தரமாட்டாங்க, ஒரு சில இடத்துல தருவாங்க. தந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் தொடச்சிக்கலாம். இல்லைன்னா ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நைட்டு நல்லபடியாக ஒரு இது எந்த ஒரு பிரச்சனையும் வராத சாப்பாடாக சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக தூங்கிடுங்க. ஓகேங்களா? ஸோ சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். லேட்டாக எழுந்திரிக்கணும்லாம் கிடையாது. சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். நீங்கள் போகிற டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ ஆனால் 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகும், பஸ் ஏறி போகணும், 2 பஸ் ஏறணும், இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் குயிக்காகவே கிளம்பிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 8:30 மணிக்கு அந்த எக்ஸாம் சென்டரில் நீங்கள் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த டைமிங்கில் வீட்டிலேருந்து கிளம்புனா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிளேஸ் இருக்கும். ஓகேவா? எக்ஸாம் வீட்டிலேருந்து எக்ஸாம் சென்டர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த இடம் அந்த இடம்லாம் தெரியாது, எப்படி வேணால் இருக்கலாம். அதனால் வந்து என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா எந்த டைமிங்கில் கிளம்புனா எந்த டைமிங்கில் போய் சேரலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும், 8:30 தான் அந்த கேட்டுக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டிய டைம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் சென்டர் கேட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய டைமிங் 8:30. அப்போ அந்த 8:30க்கு நீங்கள் அங்கே இருக்கணும்னா வீட்டிலேருந்து நீங்கள் எத்தனை மணிக்கு கிளம்பணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ காலையில் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும். சீக்கிரமாக நான் கிளம்புறேன் அப்படிங்கிறதுக்காக சாப்பிடாமல் போகக்கூடாது. குறைஞ்சபட்சம் ஒரு 2 இட்லி 3 இட்லியாவது சாப்பிட்டு போகும். ஓகேவா? குறைஞ்சபட்சம் 2 இட்லியாவது, வேறு எதுவுமே நீங்கள் சாப்பிட்லன்னா கூட ஓகே தான், பட் குறைஞ்சபட்சம் 2 இட்லியாவது சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. சாப்பிடாமல் கிளம்பாதீங்க. ஏன்னா மதியத்துக்குள்ளே பசிக்க ஆரம்பிச்சிடும். பசி வந்தால் 10ம் பறந்து போகும் இல்லையா. அப்போ என்ன ஆயிரும், மண்டையில் இருக்கிறதும் பறந்து போயிடும். அதனால் என்ன பண்ணிக்கோங்க, ஸோ சாப்பிட்டுட்டு போங்க. 2 இட்லியாவது சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. ஸோ சாப்பிட்டுட்டு கிளம்பும் போது தனியாகவே கிளம்புங்க. ஓகேவா? ஸோ கூட யாராவது வீட்டிலேருந்து கொண்டு வந்து விடுறது வேறு. ஆனால் வந்து நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நான் வந்து அப்ளை பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நான் போய் எழுதுவேன், அவங்களுக்கும்
அதே சென்டர் தான், அப்போ வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போய் எழுதுவேன், எல்லாரும் வரட்டு ஒட்டுக்கா போய்க்கலாம் அப்படிங்கிற அந்த கேங்கே வேண்டாம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எக்ஸாம் முடிச்சுட்டு பாருங்கள். எக்ஸாம் போகும்போது ஒன்றா போகலாம், நீங்கள் வாங்க, நான் வரேன், இந்த இடத்துல மீட் பண்ணலாம், கிளம்பலாம், இல்லை நீ வீட்டுக்கு வா, நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம், இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வேணாம். ஓகேங்களா? எந்த ஒரு சேவிங் செட்டாக இருந்தாலுமே எக்ஸாம் முடிச்சுட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ முன்னாடி எதையும் பண்ணாதீங்க. வீட்டிலேருந்து யாராவது கொண்டு வந்து விடுறாங்க, அந்த இடத்துல கொண்டு போய் போகும்போது ஹெல்ப்புக்கு வராங்க, துணைக்கு வராங்க, இல்லை கொண்டு வந்து விடுறாங்க அப்படின்னா ஓகே. இல்லை நீங்களே தனியாக போகணுன்னா அதுவும் ஓகே, எப்படி வேணால் கிளம்புங்க. பட் ஃப்ரெண்ட்ஸாக கூட்டம் சரி போகிற வேலை வேண்டாம். ஓகேவா? எக்ஸாம் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து டைமிங் லேட்டாக வருவாங்க, ஒரு சிலர் சீக்கிரமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சீக்கிரமாக வந்து வெயிட் பண்ணுறவங்க லேட்டாக வர்றதால என்ன ஆகும், அவங்களுக்கும் லேட் ஆகும். அப்போ பதட்டமாகும் போது எல்லாமே மறந்துடும். ஓகேவா? ஸோ அந்த என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அதனால தான். ஓகேவா? ஸோ அப்போ கிளம்பி போகணும். ஸோ அப்போ எந்த டைமிங் வீட்டிலேருந்து கிளம்பணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பணும். கிளம்பும்போது நம்ம நைட் எடுத்து வச்சது எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு எடுத்துட்டு கிளம்புங்க. ஓகேங்களா? ஸோ ஹால் டிக்கெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸு, பால் பாயிண்ட் பென், பிளாக் பால் பாயிண்ட் பென்னு 2, அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ சரியாக தெரியாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஒரு ஒயிட் ஷீட்டு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புங்க. ஓகேவா? ஸோ கிளம்பி அங்கே போனீங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டருக்கு போயிடுவீங்களா? ஸோ பார்த்து டைமிங் பார்த்து எந்த மாதிரி பஸ்ஸு ரூட்டு இதெல்லாமே இருக்குது, அதனால் பார்த்து கிளம்புங்க. ஸோ கிளம்பிட்டு எக்ஸாம் சென்டர் 8:30 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி போயிருங்க. ஓகேவா? ஸோ 8:30 மணிக்கு போனீங்க அப்படின்னா 9 மணிக்கு தான் கிளாஸ் ரூம்குள்ளே விடுவாங்க. ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து 8:30 மணிக்கு அங்கே இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமிங்கில் ஏதோ ஒரு 5 நிமிஷம் எச்சு கம்மி ஆகுது அப்படின்னா தான் சரியாக இருக்கும். ஓகேவா? இல்லை நான் வந்து 9 மணிக்கு உள்ளே போகிறேன் அப்படின்னா 9 மணிக்கு கேட்டு சாத்திடுவாங்க. ஸோ 9 மணிக்கு அப்புறம் நீங்கள் அங்கே 9 மணிக்கு போனாலே உள்ளே விட மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 9 மணிக்கு மேலே நீங்கள் போனீங்க அப்படின்னா உள்ளே விட மாட்டாங்க. எத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே என்ன ஆயிரும், அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் உங்கள் வாழ்க்கையே வீணாக போயிடும். ஓகேவா? அதனால் 8:30 மணிக்கு அங்கே இருக்க மாதிரி போயிருங்க. போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாம் சென்டராக இருந்தாலுமே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து அந்த இது ஒட்டியிருப்பாங்க இல்லையா? ஸோ ஒட்டினதை டைம் அந்த இதை பார்த்துக்கோங்க. உங்களோட நம்பர் பார்த்து எந்த ஹால் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஹாலுக்கு வெளியவோ இல்லைனா ஒரு சில இடத்துல ஒரே இடத்துல எல்லாத்தையும் நிற்க வச்சுருப்பாங்க, இல்லைனா உட்கார வச்சுருப்பாங்க, இல்லைனா பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்கு வெளியவே வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல எந்த இடத்துல வெயிட் பண்ண சொல்கிறாங்களோ வெயிட் பண்ணுங்கள். 9 மணிக்கு பெல் அடிக்கும். 9 மணிக்கு நீங்கள் ஹாலுக்குள்ளே போகிற மாதிரி வரும். ஸோ ஹாலுக்குள்ளே போகும்போதே அவங்க வந்து செக் பண்ணி தான் அனுப்பி விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆதார் கார்டில் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. ஸோ செக் பண்ணி உள்ளே அனுப்பினதுக்கப்புறம் போய் உங்களோட அந்த டேபிளில் இருக்கு இல்லையா, டேபிளில் உங்களோட ஃபோட்டோ ஒட்டினா அந்த இது ஷீட் எங்கே இருக்கோ அதை பார்த்து உட்காந்துருங்க. ஓகேவா? ஸோ உட்காரும்போதே பக்கத்தில் ஏதாவது பேப்பர் இருக்கா அப்படிங்கிறத ஒரு டைம் பார்த்துட்டு உட்காந்து, ஏதாவது பிட்டு சீட்டு இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு உட்காந்துருங்க. இருந்ததுன்னா எடுத்து இன்விஜிலேட்டர் கிட்ட கொடுத்துருங்க, இல்லைன்னா தூக்கி வீசிடுங்க வெளியே. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9:15 பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போனோடனே வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்து இது கொடுத்துருவாங்க, OMR ஷீட்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ OMR ஷீட்டில் உங்கள் ஃபோட்டோ உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அதில் எந்த இதுவுமே பண்ணாதீங்க. அந்த பார் ஷீட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பார் கோட்லாம் இருக்கும், அதெல்லாம் எந்த டேமேஜும் பண்ணக்கூடாது. ஒன்றும் இல்லை, அதை பொத்துனாப்பில் வச்சிடணும். ஓகேவா? ஸோ என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கா, உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக இருக்கா, அதெல்லாமே பார்த்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு பேக்கில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சிருங்க. ரீட் பண்ணிட்டு அப்படியே வச்சிருங்க, எதையும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் 9:15 பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் தருவாங்க. கொஸ்டின் பேப்பர் தரலன்னா கேட்டு வாங்கிக்கோங்க 9:15. ஓகேவா? ஏன்னா அதை நீங்கள் ஒன்ஸ் பார்க்கணும் இல்லையா? ஸோ டைமிங் பத்தாது. ஒவ்வொரு நிமிஷமே ரொம்ப முக்கியமான நிமிஷங்கள் அந்த 3 மணி நேரம். ஓகேவா? அதனால் 9:15 கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஷீல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ 1லேருந்து 200 வரைக்கும் எல்லா இடத்துலையும் பிரிண்ட் ஆகிருக்கா, 200 கேள்விகள் பிரிண்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ கடைசியாக பார்த்துக்கலாம், இல்லை எழுதும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கலாம் எதையுமே விடாதீங்க. ஓகேவா? ஸோ கொடுத்த உடனே சீலை ஓப்பன் பண்ணுறீங்க. 1லேருந்து 200 வரைக்கும் எல்லா கேள்விகளும் இருக்கா அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துறீங்க. பார்த்து முடிச்சுட்டு வச்சிடுறீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அப்போ வந்து கொஸ்டினை படித்து இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியுதா, அந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியுதா, ஐயோ இது தெரில அது தெரில அப்படின்லாம் எதையும் யோசிக்கக்கூடாது. கொஸ்டின் நம்பரையும் கொஸ்டினும் ஃபுல்லாக இருக்கான்னு மட்டும்தான் பார்க்க போகிறீங்க. அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத யோசிக்காதீங்க. ஓகேவா? ஸோ
இதெல்லாமே பார்த்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் 9:30 மணிக்கு பெல் அடிக்கும். பெல் அடிச்சோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், அந்த புக்லெட் நம்பர் இருக்கும் இல்லையா, கொஸ்டின் பேப்பர் நம்பர், அதை வந்து OMR ஷீட்டில் ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபில் பண்ணி அந்த இதை இடத்துல எழுதணும். எழுதிட்டு அதுக்கு கீழே ஷேர் பண்ணணும். OMR ஷீட்டு எப்படிலாம் ஃபில் பண்ணணும், இப்போ என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ பழசு எப்படி இருந்தது, இப்போ என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணணும். பழசு 2 இடத்துல கையெழுத்து போடுவீங்க, இந்த டைம் ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ எந்த இடத்துல கையெழுத்து போடணும், எந்த இடத்துல நீங்கள் வந்து கை நாட்டு வைக்கணும், எப்படியெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெளிவாக டீட்டெயில்டாக OMR ஷீட்டு மாற்றிருச்சு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வரும்போது உங்களுக்கு வந்து நான் வீடியோ போட்டுட்டு இருக்கீங்களா. ஸோ சப்போஸ் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ தெளிவாக அந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு டைம் பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ கடைசி வரைக்கும், ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருக்கேன். ஏன்னா ஸ்கிப் பண்ண ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஸ்கிப் ஆயிரும். ஓகேவா? அதனால் அந்த OMR ஷீட் எப்படியெல்லாம் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த புக்லெட் நம்பர் எழுதும்போது கரெக்டாக புக்லெட் நம்பரை பார்த்து கரெக்டாக ஒவ்வொரு நம்பரையும் கரெக்டாக எழுதணும், கரெக்டாக ஷேட் பண்ணணும். அதில் ஏதாவது தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னா OMR ஷீட்டையே செல்லாததாக பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ மார்க் குறைஞ்சா கூட பரவாயில்ல, அதுவே தப்பு தான். ஓகேவா? ஸோ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது தவறுகள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் ரெடியூஸ் ஆகும், அதுவே தவறு தான். பட் அதை விட இது ரொம்ப முக்கியமான விஷயம், புக்லெட் நம்பர் தவறாக எழுதிட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, அப்போ உங்கள் OMR ஷீட்டையே எதையும் பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான், தூக்கி போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ குப்பைக்கு நேராக அது போயிடும். பட் அதனால் என்ன பண்ண, இத்தனை நாள் படித்தது எல்லாமே வீணாக போயிடும். உங்களுக்கு வந்து 200 கேள்வியுமே தெரியும், நான் 200மே கரெக்டு அப்படின்னு சொன்னால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. புக்லெட் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். புக்லெட் நம்பர் தான் எழுதணும். அங்கே கொண்டு போய் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் எழுதி அதை வந்து ஷேர் பண்ணி வச்சிடாதீங்க, தவறாயிடும். ஓகேங்களா? ஸோ புக்லெட் நம்பரை தான் எழுதணும், எழுதிட்டு ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்னலாம் ஷேர் பண்ணணும், எப்படியெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த OMR ஷீட் அந்த வீடியோ பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் இப்போ வந்து கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஸோ கொஸ்டினும் ஒவ்வொரு கொஸ்டினாக போயிட்டுருக்கீங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகிறேன், செகண்ட் கொஸ்டின் போகிறேன், ஆனால் 3வது கொஸ்டின் எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும், 3வது கொஸ்டின் தெரியிற வரைக்கும் உட்காந்துருக்கணுமா அப்படின்னா கிடையாது. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் படிக்கணும். சப்போஸ் எனக்கு தெரியல இல்லை டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற அந்த இது வந்துருச்சுனாலே என்ன பண்ணிக்கணும்னா அடுத்தடுத்த கொஸ்டின் போய்க்கணும், அதுலேயே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ அடுத்தடுத்து போகும்போது இப்போ 3 தெரியல, 4 நான் போகிறேன். அப்போ 4 நான் பார்த்து எனக்கு ஆன்சர் தெரியுது. அப்போ OMR ஷீட்டில் போய் நான் ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், நம்மளோட கண்ணு இதுக்கு முன்னாடி ஃபில் பண்ணோம் இல்லையா, அதுக்கு அடுத்து தான் காட்டும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், அப்போ அதுக்கு அடுத்து அப்படிங்கிறது 3வது தான். நான் போய் 3வது வேகமாக ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னா 3வதுக்கு எனக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் பிரயோஜனம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா என்ன ஆயிடுச்சோ, நான் 4வது ஆன்சரை கொண்டு போய் 3வதாக டிக் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா 3வது எனக்கு வேறு ஆன்சர் வருது அப்படின்னா நான் போய் அந்த இடத்துல ஷேர் பண்ணவும் முடியாது, அவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் என்னால் அது பண்ண முடியாது. அப்போ தெளிவாக ஒவ்வொரு கொஸ்டினையுமே கொஸ்டின் பார்த்துட்டு நீங்கள் அங்கே ஷேர் பண்ண போகும்போது இந்த கொஸ்டின் நம்பருக்கு தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன்னா அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துட்டு, இங்கே 3னா அங்கேயும் 3க்கு தான் நான் பண்ணுறேன்னா, இங்கே 4னா அங்கேயும் 4க்கு தான் நான் பண்ணுறேன்னா, இங்கே 190னா அங்கே நான் 190க்கு தான் பண்ணுறேன்னா அப்படிங்கிறத ஒன்ஸு ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துக்கணும். ஏன்னா தெரியாத கொஸ்டின் விட்டுட்டு நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே நான் போயிடுவேன், அங்கே ஃபில் பண்ணும்போது தவறாக ஃபில் பண்ணிடுவேன். அப்போ என்ன பண்ணணும், நான் இங்கே இப்போ நான் முடிச்சுட்டேன், ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ 190க்கு ஆன்சர் தெரியும், நாங்கள் போய் 190க்கு ஷேர் பண்ணணும்னா இந்த இடத்துல நான் 190 கொஸ்டினை பார்த்துட்டு அந்த இடத்துல 190 கொஸ்டினை பார்த்துட்டு தான் ஷேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் எந்த தவறும் நடக்காது. ஸோ ஃபஸ்ட்டுலேருந்து 200 கேள்வியும் முடிச்சுட்டு ஃபுல்லாக, ஓகேவா, எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இடையில எனக்கு தெரியாது டவுட் ஆனதில் நான் விட்டுட்டு தான் போயிருப்பேன். ஓகேவா? ஆனாலுமே நான் 1லேருந்து 200 கேள்வியை படித்து முடிக்காமல் டவுட்டாக இருக்க கொஸ்டின் ஆகட்டும் இல்லைனா ஆன்சர் தெரியாத கொஸ்டின் ஆகட்டும் நான் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணக்கூடாது, நான் வந்து டவுட்டானதையும் நிறுத்தி வச்சுருக்கேன், தெரியாததையும் நிறுத்தி வச்சுருக்கேன். அப்போ நான் 1லேருந்து 200 வரைக்கும் எல்லா கேள்வியும் கம்ப்ளீட் பண்ணாமல் அந்த கொஸ்டினுக்கு நான் போகக்கூடாது. ஓகேவா? ஸோ இங்கி பிங்கி பாங்கி போடுறது, இல்லைனா வந்து இது இல்லைனா அது போடலாம், பிஆ டிக் அடிக்கலாம், சிஆ டிக் அடிக்கலாம், இதெல்லாம் நீங்கள் கடைசியாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ முன்னாடி அதெல்லாமே பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம்
டவுட்டாக இருக்க சுத்தமாக தெரிலனா நிறுத்திடுவீங்க. பட் டவுட்டாக இருக்குது அப்படிங்கும்போது 2 ஆன்சரில் வந்து கண்டிப்பாக நிற்கும். நிறைய பேருக்கு அந்த இது வந்து நிற்கிது. ஓகேவா? ஸோ இதுவா அதுவா? ஓகேவா? ஸோ பாரதியாரா பாரதிதாசனா அப்படிங்கிற மாதிரி டவுட்டு கேட்பார்ல வடிவேலு, அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி அந்த நிற்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒன்று டிக் அடிக்கலாம் அப்படின்னு டிக் அடிக்காதீங்க. ஸோ அதை விட்டுட்டு அடுத்தடுத்து போங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ விட்டுட்டு அடுத்தடுத்து போகும்போது வேற ஏதாவது கொஸ்டினில் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இதுக்கான க்ளூவோ இல்லைனா இதுக்குண்டான அப்படியே ஆன்சரோ அதில் இருக்கலாம். ஓகேவா? அப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஓ அதுதானே அப்படின்னு அப்போ ஞாபகம் வரும்போது நீங்கள் போய் டிக் அடிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி டவுட்டாக இருக்கக்கூடிய நல்லா கான்ஃபிடென்ட்டாக எனக்கு தெரியும் இதுதான் ஆன்சர் அப்படின்னா ஆன்சர் வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லை டவுட்டாக இருக்குது அப்படின்னாலே விட்டுட்டு அடுத்தடுத்து போயிருங்க. ஓகேவா? ஸோ ஒரு இடத்துல உட்காந்துருக்காதீங்க. அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? ஸோ லாஜிக்கல் ரீசனிங் எல்லாராலையும் போடக்கூடிய ஒரு இதுதான். பட் இருந்தாலுமே டைமிங் வந்து ரொம்ப இழுத்துரும். மேக்ஸ்னா கூட எப்படியாவது ஃபார்முலாவோ இல்லை எதையாவது ஒமிட் பண்ணியோ நம்ம வந்து டிக் அடிச்சிடலாம். பட் லாஜிக்கல் ரீசனிங் என்ன பண்ணணும், லாஜிக்கலாக யோசிக்கணும். அப்போ லாஜிக்கலாக ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் யோசிச்சு 10 கொஸ்டின் நம்ம போட்டு போகிறதுக்குள்ள என்ன ஆயிரும், டைம் முழுசாக அவனே தின்றுவான். ஓகேவா? அதனால் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, சப்போஸ் லாஜிக்கல் ரீசனிங் ஆன்சர் தெரில அப்படின்னா அப்படி அப்படியே நிறுத்திட்டு அடுத்தடுத்து போய்க்கணும். கடைசியாக அதெல்லாமே உட்காந்து யோசிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஓகேவா? அதே மாதிரி ஒரு இடத்துல 2 இதை வந்து ஷேர் பண்ணிடாதீங்க, ஷேர் பண்ணாமல் விட்டுறாதீங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம் தான், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு 200க்கு 200மே ஷேர் பண்ணுங்கள். 200 கேள்விக்கு எந்த இடத்துலையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஓகேவா? விடை தெரியவில்லை அப்படிங்கிறது ஷேர் பண்ணாதீங்க. 4 ஆன்சரில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? சப்போஸ் எது கொஸ்டினே எனக்கு தெரியல அப்படின்னா கூட 4ல் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுங்கள். சார் அதுக்கு வீடியோ போட்டிருப்பாரு, இந்த மாதிரிலாம் க்ளூ இருக்கும், இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் 4ல் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுங்கள். 200க்குமே கம்பல்சரியாக அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எப்படியெல்லாம் வந்து சூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் OMR ஷீட்டை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ டைமிங் ரொம்ப இழுத்துறாதீங்க. ஓகேவா? ஸோ 1 hour அப்படி வந்து பிரித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ தமிழுக்கு 1 hour, மேக்ஸுக்கு 1 hour, ஜிஎஸ்க்கு 1 hour. அப்போ தமிழுக்கு 1 hour அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50 நிமிஷத்துலேயே முடிக்க பாருங்க. ஓகேவா? அப்போ ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அந்த 10 நிமிஷத்தில் ஜிஎஸ்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ அது 60லேருந்து 70 நிமிஷம் ஆயிடும். மேக்ஸையும் 1 hour அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா 50 நிமிஷமாக குறைச்சிருங்க. அப்போ இங்கே ஒரு 10 நிமிஷம் கிடைக்கும். அந்த 10 நிமிஷத்தை ஜிஎஸ்ஸுக்கு ஒதுக்குங்க. ஏன்னா ஜிஎஸ்ஸை யோசிக்கிறதுக்கு அதிகமான டைமிங் தேவைப்படும். ஓகேவா? ஸோ அப்போ 1 hour பொது தமிழ் 1 hour, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 1 hour, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் 1 hour. அப்போ 1 hourங்கிறத பொது தமிழ் அதுக்கப்புறம் மேக்ஸ் இதுலேருந்து 10 நிமிஷத்தை எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜிஎஸ்க்கு போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இன்னுமே டைமிங் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எழுதலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் பார்த்த உடனே ஜிஎஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் பொது தமிழ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜிஎஸ்க்கு வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஜிஎஸ் முடிச்சுட்டு மேக்ஸ் போட்டாலும் சரி, இல்லை பொது தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் இப்படி போட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். பட் பொது தமிழ் ஃபஸ்ட்டு போய்க்கோங்க. அதுதான் உங்கள் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். ஃபஸ்ட்டே ஜிஎஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா கொஞ்சம் வந்து இதெல்லாம் தெரியல அதெல்லாம் தெரியல அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் வந்து ரொம்ப இது பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழ், அதுக்கப்புறம் நீங்கள் மேக்ஸ் போட்டாலும் சரி, இல்லை ஜிஎஸ் முடிச்சுட்டு மேக்ஸ் போட்டாலும் சரி, இல்லை அதே போக்கில் எப்படி கொஸ்டின் இருக்கோ இடையில மேக்ஸ் இது அப்படின்னா நீங்கள் அதே போக்கில் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எப்பயுமே ஷேர் பண்ணுற கொஸ்டின், நீங்கள் எங்கள் கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஷேர் பண்ணுற கொஸ்டினும் இதுவும் சேமா அப்படிங்கிறத பார்த்துட்டு இது பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு இது எல்லாமே. ஸோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். ஓகேவா? எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்க இன்விஜிலேட்டர் எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. இருந்தாலுமே இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஸோ டைமிங் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைம் அந்த எண்ணி போடுற வேலை கிடையாது. அதனால் ரொம்ப பிரச்சனையே இல்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் 200 ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆம் இல்லை அப்படின்னு 2 இருக்கும். ஆமை மட்டும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா 200 கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள். அதனால் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆம்னு ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் ஃபில் பண்ணல அப்படின்னா எத்தனை கேள்விகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை ஃபில் பண்ணுற மாதிரி வரும். அதை அந்த இதுக்கு ஆப்ஷனே வைக்காதீங்க. ஓகேங்களா? 200மே ஃபில் பண்ணிடுங்க, ஆம் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறோம், முடிச்சுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த டைமிங் முடிச்சுட்டு வெளியே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு பத்திரமா போய் சேருங்க. மொபைல் கேரி பண்ணாதீங்க. ஓகே? ரொம்ப டிஸ்டன்ஸில் நான் போகிறேன், கண்டிப்பாக எனக்கு மொபைல் வேணும் அப்படின்னா மட்டும் மொபைலை கேரி பண்ணிட்டு போங்க. கேரி பண்ணிட்டு போயிட்டு அவங்க வந்து ஒரு ஹாலோ இல்லை ரூமோ கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல கொண்டு போய் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹால் தான் தர்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து டோக்கன் மாதிரி கொடுத்துறதா
சொன்னாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க அதுக்கு வரிசையில் நின்று அது போய் டோக்கன் வாங்கி கொடுத்து அது ரொம்ப லேட் ஆகுது மேம், அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு மொபைலை கேரி பண்ணாதீங்க. ஒரு நாள் அந்த மொபைல் இல்லா உலகத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், ஓகேவா? ஸோ அதனால் மொபைல் கேரி பண்ணாதீங்க, எந்த ஒரு எலக்ட்ரானிக் குட்ஸும் கேரி பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ நான் சொன்ன இந்த பேப்பர்ஸ் மட்டும் கொண்டு போங்களேன், வேறு எதுவுமே வேணாம், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வேணாம், ஓகேவா? பதட்டமே படாதீங்க. பதட்டம் தான் நிறைய இடத்துல, பதட்டமும் பயமும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறது எல்லாமே ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். அதனால் பதட்டம் பயம் ரெண்டுமே வேணாம். நீங்கள் நினச்சதை இன்றைக்கி நைட்டு, ஓகேவா? ஸோ இன்றைக்கி நைட்டு சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கினீங்க, நாளைக்கு சீக்கிரம் எந்திரிச்சு சீக்கிரம் ரெடி ஆகிட்டீங்க. இதெல்லாமே அடுத்தடுத்து ஒன்றுக்கு ஒன்று செயின் லிங்க் தான், ஓகேவா? ஸோ ஒன்னொன்னையும் நீங்கள் நினச்ச நேரத்தில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பதட்டமே இருக்காது, ஓகேவா? இவ்வளோ படிக்கல அவ்வளோ படிக்கல, இவ்வளோதான் படிச்சிருக்கேன், அதெல்லாம் மறந்து போச்சு, எதையும் யோசிக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ எதுவுமே மறக்காது, எல்லாமே உங்கள் மைண்டில் தான் இருக்கும். இது வரைக்கும் படித்தது எல்லாமே உங்கள் மைண்டில் தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லாமே எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு துணைன்னு இருக்கும், ஓகேவா? அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நிறைய பேர் வலியோடு போய் எழுதுவீங்க, ஓகேங்களா? ஸோ அது உடம்பு வலியாகட்டும் இல்லைனா மனசு வலியாகட்டும், நிறைய பேர் அந்த வலியோடு தான் போய் எழுதுவீங்க. மனசு வலினா பிரச்சனையே இல்லை, எக்ஸாம் சென்டரு அந்த கேட்டு இருக்கு இல்லையா, அந்த கேட்டுக்குள்ளே உள்ளே போகும்போது என்ன பண்ணுங்க, அதை அப்படியே வெளியே விட்டுட்டு போயிருங்க, ரிட்டன் வரும்போது சேர்த்துக்கலாம், ஓகேவா? கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். மனசு வலி, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கேட்டுக்குள்ளே போகும்போது கேட்லேயே வெளியே நிற்க வச்சுரு, இங்கேயே நில்லு, நான் போயிட்டு ரிட்டன் வருவேன் 3 மணி நேரத்தில், அப்போ நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிருங்க. இல்லை உடம்புல ஏதாவது வலி இருக்குது அப்படின்னா அந்த மைண்டை வந்து இப்பயே வந்து அந்த மாற்றிக்கோங்க, ஓகேவா? இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், என்னால் முடியும், இதை மட்டும் நினச்சிக்கோங்க. என்னோடய வாய்ஸ் எப்பயுமே உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும், ஓகேவா? என்னால் முடியும், நான் நல்லா தான் இருக்கேன், கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன், வேலை வாங்குவேன், இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, வேறு எதையுமே யோசிக்காதீங்க, ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் மேக்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸ் கொஸ்டின் ஆகட்டும் இல்லை பொதுத்தமிழ் கொஸ்டின் ஆகட்டும், எந்த ஒரு கொஸ்டின் பார்த்தாலும் என்னோட முகமோ இல்லை என்னோட வாய்ஸோ தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ கண்டிப்பாக நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நீங்கள் படித்தது எல்லாமே வரணும், கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அது எல்லாமே வரும். ஸோ நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நம்மளோட மேக்ஸ் கிளாஸ் ஆகட்டும் பொதுத்தமிழ் ஆகட்டும் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஃபுல் மாடல் டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாமே எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க, ஓகேவா? ஸோ நிறைய பேரோட கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்குறேன், ஓகேவா? ஸோ நாங்கள் போடுற எஃபர்ட் எல்லாமே எப்போ எங்களுக்கு தெரியும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத அதை பொறுத்து தான் எங்களோட எஃபர்ட்டுக்கான அந்த பலன் கிடைக்கும், ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து எங்களோட கிளாஸ் ஆகட்டும் எங்களோட டெஸ்ட் ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் எல்லாத்தையுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது போக எங்களோட மொபைல் நம்பர் உங்களுக்கு தெரியும் தான் இல்லையா? ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் சரி, கால் பண்ணாலும் சரி, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் வந்து எங்களுக்கு தெரிவிங்க, ஓகேவா? ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஸோ எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு என்னன்னு சொல்லுங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.